எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனரா மாறி இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க் அவரோட கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்ணது மூலமா அவர் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனரா மாறி இருக்காரு. அவர் இப்படி இன்னைக்கு மாறினதுக்கு வெறும் சக்சஸ் மட்டும் தான் காரணம் நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ அவருக்கு பின்னாடி பல ஃபெயிலியர்ஸ் இருக்கு. ஒரு மனுஷன் இவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நான் அதை விட மாட்டேன், வெறும் விடாமுயற்சியை வச்சு நான் பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரில்லியனரா மாறி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைம் 2 டைம் இல்ல 3 டைம் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் சந்திச்சு 4வது டைம் தான் அவரோட ராக்கெட் சக்சஸ் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட கம்பெனிஸ் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா இதெல்லாமே பாத்தீங்கன்னா பேங்க்ரப்ட் வரைக்கும் அதோட நிலைமை போயிருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம மீடியா பாத்தீங்கன்னா அவர் ஃப்ராட்னு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, இவரோட ஐடியாஸ் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரோட ட்ரீம்ஸ் ஒரு இம்பாசிபிளான ஒண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்ன அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி காமிச்சு இன்னைக்கு அவர் சக்சஸ்ஃபுல் ஆகி இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனரா மாறி இருக்காரு. சோ அதுக்கு காரணம் அவர் அன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் காமிச்சிருக்க முடியாது. அதனால எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நீங்க எலான் மஸ்க் ஒரு மனசுல வச்சுட்டு சோ அவரே ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனரா மாறி இருக்காரு, நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு நீங்க ப்ராப்பரா உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருங்க. சக்சஸ் உங்களை தேடி வந்துரும்.